நண்பர்களே, மொக்கை சீன் ஸ்டோரி அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நண்பர்களே, வாருங்கள். இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பொறுமையை கடைபிடிப்பவன் எல்லாவற்றையும் அடைவான் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோவை தொடங்கலாமா? வாங்கள் தொடங்கலாம். பொறுமையை கடைபிடிப்பவன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அடைவான் அப்படின்னா, பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் அடைவான். எப்படிங்க சத்தி குரு அப்படிங்கிறது இன்றைய வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு சண்டைக்கு வராங்க, கேலி பண்ணுறாங்க. நம்ம அந்த இடத்துலங்க முன்கோப்பட்டு சண்டை போடணும்னு வச்சுக்கோங்க. என்னென்னா, அதை விட முட்டாள் யாரும் கிடையாதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு சொல்லு, அவன் அப்படி கேட்காது போச்சு, அந்த இடத்துல அவன் நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்காது போச்சு, கேட்க விட்டுட்டோம்னா அந்த இடத்துல அப்படி மனசு சொல்லு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓ பரவாயில்ல, நம்ம 10 பேருக்கு முன்னாடி அவன் சண்டை கட்டி முடிச்சிட்டோம் அப்படி மனசு சொல்லும். சண்டை கட்டிட்டோம்னா, சண்டை கட்டாமல் பொறுமையாக வந்துட்டு வச்சுக்கோங்க, மனசு சொல்லியே அந்த இடத்துல நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு இடத்துல கண்டிப்பாக மனசு சொல்லுங்க. 150% தான் சொல்லும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்னத்தினால சண்டைக்கு வந்தேன், அண்ட் என்ன ட்ராபேக் அப்படி நினைக்க தொடங்கிட்டாவே எல்லாமே வெற்றி நம்மளுக்கு தானுங்க. அதான் முன்கோப்படாதவன் எல்லாவற்றிலையுமே வெற்றி அடைவான். விஸ்கிஸ் கோப்படுவாங்க, எதுன்னு ஏதோ சொல்லிட்டே கூட உள் வாங்க மாட்டாங்க. சில ஆளுங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா உள் வாங்காமே விஸ்கு கோப்படுவான். எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய விஷயம் தாங்க இது, எல்லாருமே இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக மெடிடேஷன் இல்லைன்னு அர்த்தம். மெடிடேஷன் இல்லைன்னு அர்த்தம். மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணக்கூடிய பர்சன்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பொறுமையாக தான் இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் வந்து எதிர்த்து பேசினா கூட அது பொறுமையாக போவோம். அது பார்த்தீங்கன்னா, அவை எதை நோக்கி போவாங்க பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் நோக்கி மட்டும்தான் செல்வாங்க. அதான் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுறதா மிக முக்கியமானதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அடைஞ்சிட்டாவே, ஒவ்வொரு நாள் மெடிடேஷன் பண்ணாவே நம்மளுடைய குறிக்கோள் கண்டிப்பாக அடைந்து விடலாம் சுலபமாக. என்னென்னா, சூரியனை பார்த்து நாய் உழைக்கும்பாங்க, உழைச்சா யாருக்கு நட்டம் பார்த்தீங்கன்னா நாய்க்கு தான். அது மாதிரி நினச்சிட்டு நான் போயிட்டோம்னா நம்ம எப்பயும் சூரியனாகவே இருக்கலாம். இந்த உலகத்தில் சூரியன் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. இருட்டாயிட்டுன்னு எனக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரிங்க, நாம் என்றைக்கும் பொறுமையாக இருந்தால் வெற்றி நம்மதே. பொறுமையை கடைபிடிப்பவன் எல்லாவற்றையும் அடைவான் என்ற கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பொறுமையாக இருந்தாவே, பொறுமை இல்லைனாவே கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் நாம் பண்ணினாவே நம்மளுடைய குறிக்கோள் கண்டிப்பாக அடைந்தே தீருவோம். நாம் யாரும் கேள்வி கிண்டல் நம்மை செய்தாலும் நாம் பொறுமையாக வாருங்கள், கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். பொறுமை கடைபிடிப்பவன் எல்லாவற்றையும் அடைவான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேருக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல ஏன்சர் தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியலனாலும் நம்ம கோவப்படாமல் சிரிச்சு முகமாக வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நாள் நிறைவேறும். தான் பொறுமையை கடைபிடிப்பவன் எல்லாவற்றையும் அடைவான் என்ற வரிகளோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நாம் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.